உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எப்படியோ போலீஸ் கஸ்டடியில இருந்து தப்பிச்சு வந்தாச்சு. இனிமே என்ன பண்றது? நாம ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி நீ தீபாவா மாதிரி மண்டபத்துக்கு போகணும். அதுக்கு உள்ள இருக்க தீபா வெளியே வரணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு தான் இப்ப நம்ம யோசிக்கணும். நீ இப்போ மண்டபத்துக்குள்ள போக முடியாது. அந்த கார்த்திக் கடைசி நேரத்துல மண்டபத்துக்குள்ள வந்து உன்னை பத்தின எல்லா உண்மையும் சொன்னதுனால போலீஸ் உன்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ நீ அங்கிருந்து தப்பிச்சுதான் வந்திருக்க. பப்ளிக்கா நீ நடமாடவே முடியாது. நானும் மண்டபத்துக்குள்ள போக முடியாது. அங்க போனா அந்த ஆனந்த் என்னை அடிச்சே கொன்னுடுவான். போலீஸ் கிட்ட மாட்டினாலும் என்னை தூக்கிட்டு போயிருவாங்க. சோ நம்ம 2 பேருமே உள்ள போகவும் முடியாது, எதுவும் செய்யவும் முடியாது. ஆனா அங்க ஒருத்தி நினைச்சா நமக்கு ஹெல்ப் பண்ணலாம். யாரு? ஐஸ்வர்யாவை சொல்றியா? ஆமா, அவளால தான் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அவளை விட்டா நமக்கு வேற வழி இல்ல. அவ மனசு வச்சாதான் நான் தீபாவா உள்ள போக முடியும், உள்ள இருக்க தீபாவை வெளியே கொண்டு வர முடியும். அவ நமக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு நினைக்கிற? வேற வழி இல்ல. அவளை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி நமக்கு ஹெல்ப் பண்ண வச்சுதான் ஆகணும். சரி, நீ கால் பண்ணு, என்ன சொல்றான்னு பாப்போம். என்ன இது புது நம்பரா இருக்கு? ஹலோ ஐஸ்வர்யா, நான் ரம்யா பேசுறேன். ரம்யாவா? ஏய், சத்தம் போடாத, கொஞ்சம் மெதுவா பேசு. ஏ ரம்யா, உன்னை போலீஸ் தானே பிடிச்சிட்டு போச்சு. நீ எப்படி எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்க? போலீஸ்ல இருந்து தப்பிச்சிட்டியா? ஆமா, தப்பிச்சு வந்துதான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஏய், எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ண? நீ தான் எனக்கு ஃபோன் பண்ண. நீ என் வீட்டுக்காருக்கு தெரிஞ்சது உன்னை சும்மா விட மாட்டாரு. நீ ஃபோன் வை. ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா, போனை வச்சிடாத. நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. அந்த தீபா உனக்கு எதிரி தானே? அவளை அந்த வீட்ல இருந்து பெர்மனண்டா துரத்துனா உனக்கும் சந்தோஷம் தானே? ஆமா, அதுக்குதான் நானும் ரியாவும் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு உன்னோட ஹெல்ப் எங்களுக்கு தேவைப்படுது. நீ எனக்கு ஃபோன் பண்ணன்னு தெரிஞ்சாலே பிரச்சனை தான். இதுல ஹெல்ப் வேற செய்ய சொல்லி கேக்குற? இது அத்தைக்கோ கார்த்திக்கோ தெரிஞ்சா அப்புறம் நான் அந்த வீட்ல இருக்கிறத பத்தி நினைச்சு கூட பார்க்க முடியாது. என்னால முடியாதுப்பா. ப்ளீஸ், நீ பண்ற ஹெல்ப்ப நாங்க யாருக்கும் தெரியாம பாத்துக்கிறோம். அதோட நீ பண்ற ஹெல்ப்புக்கு நான் எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். ப்ளீஸ், கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. நிஜமாதான் சொல்றியா? எவ்வளவு பணம்னாலும் தருவியா? கண்டிப்பா தரேன். எங்களோட கோஆபரேட் பண்ண. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. நாங்க இப்ப இருக்கிற லொகேஷனை உனக்கு ஷேர் பண்றேன். நீ அங்க வந்துரு, மத்தத நேர்ல பேசிக்கலாம். சரி, வந்துடுறேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.